ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 15. புரியாத மாற்றம். அந்த நாள் கேட்ட கொஷன், நீங்க என்னோட ஃபியூச்சர்ல இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஏதோ மாற ஆரம்பிச்சிச்சு. மீரா இன்னும் பேசினா, சிரிச்சா, கேர் பண்ணினா. ஆனா அந்த பழைய க்ளோஸ்னஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. அர்ஜுன் நோட்டீஸ் பண்ணா. நான் ஓவர் திங்க் பண்ணுறேனா? அவனையே கேட்டான். ஒரு நாள், இன்று மீட் பண்ண முடியாது, மீரா மெசேஜ் அனுப்புனா. சரி. அடுத்த நாள் மீண்டும் அதே, பிஸி. இப்போ அந்த வேர்டு அவனுக்கு பிடிக்கல. முன்னாடி அவன் டைம் கிரியேட் பண்ணுவா, இப்போ ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அந்த இரவு அவன் கால் பண்ணான். ஹலோ. அவள் டயர்ட் வாய்ஸ். ஸ்லீப்பா? கொஞ்சம் டயர்ட். அவன் சில செகண்ட் சைலன்ஸ். மீரா, சொல்லு, நம்ம ஓகே தானே? அவள் அமைதியா இருந்தா. அந்த சைலன்ஸ் அவனுக்கு ஆன்சர் மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படி கேட்குற? நீ சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி ஃபீல். அவள் உடனே சொன்னா, நான் சேஞ்ச் ஆகல. அப்போ அர்ஜுன்? அவள் ஆழ்ந்த மூச்சு விட்டா. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அந்த ஒரு லைன் அவன் மனசுல நேரா விழுந்தது. ஸ்பேஸ். நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃபாஸ்டா போகிற மாதிரி ஃபீல். அவன் பேசவே முடியல. அதாவது நீ ரிக்ரெட் பண்றியா? அவள் உடனே, இல்ல, அப்படி இல்ல. ஆனா எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? நான் உன்னை ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். அந்த வார்த்தை அவனுக்கு புரியல. அதுல என்ன பிரச்சனை? அவள் மெதுவா சொன்னா. ஒரு நாள் நீ இல்லாம போயிட்டா. அந்த கேள்வி அவனை அமைதியாக்கிச்சு. நான் போக மாட்டேன். அவள் சின்னதா சிரிச்சா. அனைவரும் ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அவனுக்கு வலிச்சிச்சு. நீ என்ன நம்பலையா? மீண்டும் சைலன்ஸ். அதுதான் ஆன்சர் போல இருந்தது. மழை ஆரம்பிச்சது. அவன் வெளியே நின்னான். அந்த மழை இப்போ குளிரா இல்ல, வலியா தோணுச்சு. சில நேரம் காதலை விட அதை இழந்து விடுவோமோன்னு வரும் பயம்தான் அதிகமாக ஹர்ட் பண்ணும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க தாட்ஸ் சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் சந்திப்போம்.